குற்றமே தண்டனை கிட்டத்தட்ட கனடா, யுஎஸ் நிறைய ஃபெஸ்டிவலுக்கு வந்து 7-8 அவார்டு வாங்குச்சு. நாங்கள் அவ்வளோதான் அனுப்பிச்சோம். அதே மாதிரி கிடாயின் கருணைமனு நாங்கள் எங்கெல்லாம் அனுப்பிச்சோமோ அங்கெல்லாம் கிடச்சிது. கைட் பண்ணான்னு கரெக்டாக இங்கே இருக்காங்க, ஆட்கள் இருக்காங்க. அது கைட் பண்ணாங்கன்னா எல்லாத்துலேயும் அப்ளிகேஷன் போடுவாங்க, அது நடக்கும். இப்போ யாரும் வந்து அவார்டுக்காக யாரும் படம் எடுக்கிறதில்ல. நெக்ஸ்ட் வரும்போது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒரு இம்பேக்டாக இருக்கணும், அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும், கதையும் நல்லா இருக்கணும். ஒரு நல்ல சினிமாவை, ஒரு அவார்ட் ஃபிலிமை நீங்கள் வந்து பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இங்கே எல்லா இயக்குனரும், ஏன்னா எல்லாரும் அதை அனுபவிச்சுதாங்க, எல்லார்ட்டையும் இருக்குது அவங்களோட சோல், அவங்களுக்குள்ள நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை அவங்க எடுக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு பெரிய ஆசை என்னன்னா ஒரு காமெடி ரோல் பண்ணணும். நல்ல ஒரு ராம்காம் சொல்ல முடியும், ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு சின்ன படம், இப்போ இந்த மாதிரி ஒரு மருதம் மாதிரி ஒரு படமோ, இல்லை இதுக்கு நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி கிடாயின் கருணைமனு அந்த படமாக இருக்கட்டும், பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக ஒரு பெரிய ஹிட் வந்து கிடைக்கல, எல்லாரும் வந்து தேட்டரில் சினிமாவில் வந்து படத்தை பார்க்கல அப்படின்ட்டு இருந்தாலும் ஒரு ரீச் வந்து அது உங்களுக்கு கொடுத்துருக்கு. பட் அதை தாண்டி அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன படங்கள் தான் நிறைய நாமினேட் ஆகுது ஆக்சுவலி. அப்படி இருந்தும் உங்களோட படங்களாக வந்து இவ்வளோ பெரிய ரெக்கக்னிஷன், ஒரு அவார்டை ரீச் பண்ணல அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன காரணம் சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை, அவார்டு ரீச் பண்ணலாம். என்னோட படங்கள் அவார்டு ரீச் பண்ணியிருக்கு. என்றாவது ஒரு நாள் 46 அவார்டு வாங்குச்சு. குற்றமே தண்டனை கிட்டத்தட்ட கனடா, யுஎஸ் நிறைய ஃபெஸ்டிவலுக்கு வந்து 7-8 அவார்டு வாங்குச்சு. நாங்கள் அவ்வளோதான் அனுப்பிச்சோம். அனுப்பிச்ச இடங்களில் அவார்டு வந்துச்சு. என்றாவது ஒரு நாள் 48 இடத்துல அனுப்பிச்சு 46 எடுத்தது. 2 இடம் தான் கிடைக்குது, எல்லா இடத்துலையும் கிடச்சி. குற்றமே தண்டனை எவ்வளோ அனுப்பிச்சோமோ எல்லா இடத்துலையும் கிடச்சிது. அதே மாதிரி கிடாயின் கருணைமனு நாங்கள் எங்கெல்லாம் அனுப்பிச்சோமோ அங்கெல்லாம் கிடச்சிது. இங்கே என்னென்னா, இங்கே நிறைய பேருக்கு வந்து ஒரு படத்தை எடுத்து எப்படி இது வந்து இந்த மாதிரி ஷோஸ் அவார்டுக்கு வந்து அனுப்புறது அப்படின்னு தெரியாது. அது கைட் பண்ணான்னு கரெக்டாக இங்கே இருக்காங்க, ஆட்கள் இருக்காங்க. அது கைட் பண்ணாங்கன்னா எல்லாத்துலேயும் அப்ளிகேஷன் போடுவாங்க, அது நடக்கும். இப்போ யாரும் வந்து அவார்டுக்காக யாரும் படம் எடுக்கிறதில்ல. இது நல்லா இருக்குது, இதை அனுப்பலாம் அப்படின்னு வேணால் அனுப்புகிறாங்க தவிர, மித்தபடி அவார்டுக்குன்னு எடுக்கிறதுலாம் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தான் போயிடுது. நீங்கள் அதை வந்து நீங்கள் அதான் சொல்கிறேன்னு, நீங்கள் ஒரு நல்ல சினிமாவை, ஒரு அவார்ட் ஃபிலிமை நீங்கள் வந்து பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இங்கே எல்லா இயக்குனரும், ஏன்னா எல்லாரும் அதை அனுபவிச்சுதாங்க, எல்லார்ட்டையும் இருக்குது அவங்களோட சோல், அவங்களுக்குள்ள நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை அவங்க எடுக்க ஆரம்பிப்பாங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. இங்கே நீங்கள் நான் இல்லை நல்ல சொல்கிறேன்ல, என்ன படம் எடுத்திருக்காங்க, இது சரியில்லை, நல்ல படம் இல்லை, அது இல்லை, இப்படிலாம் நிறையா இதில் பார்க்குறோம். அப்போது நீங்கள் வந்து எவ்வளவு நல்ல படங்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஆதரவு கொடுத்ததுனால தான் அது எடுக்கப்படுது. நான் சொல்கிறேன், நீங்கள் அது வணிக ரீதியாக பெரிய ஆதரவு கொடுக்கலாம்ல. பெரிய ஆதரவு கொடுத்தா அந்த மாதிரி சினிமாக்கள் எடுக்க இங்கே நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க. நிறைய இயக்குனரில் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா இயக்குனர்களுமே அவங்க கையில் ஒன்று இருக்கும், அவங்க எடுப்பாங்க. ஏன்னா இதை உதாரணத்துக்கு வந்து பேரரசு சார் வந்து எல்லாரும் ஒரு கமர்ஷியல் டைரக்டர், அவர் வந்தாலே தீ பறக்கும் அப்படிங்கிறது தான் அவர் படங்கள் அப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் அவர் பிரமாதமான ஒரு ரைட்டர். அவரோட நான் சிறுகதை ஒன்று படிச்சிருக்கேன். எனக்கு ஒன்று நான் ஷூட் பண்ணும்போது திருவண்ணாமலை படத்தில் நான் ரோல் பண்ணையில் என்கிட்ட வந்து அது கொடுத்தாரு. ஒரு வீடு, அந்த வீடை வந்து லவ் பண்ணியிருப்பான், விட்டு போயிடுவான், திருப்பி அந்த வீடை வந்து வாங்குறது, ஒரு வீடு பற்றி ஒரு கதை. அது படிக்கும்போது அவ்வளோ அழுதுருவோம். அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சின்ன அழகான ஒரு உணர்வுபூர்வமான கதைகள் சொல்கிறதுக்கு அவங்கள்ட்ட 1000 இருக்குது. ஆனால் நீங்கள் பேரரசு சார்கிட்ட போய் அதை எதிர்பார்ப்பீங்களா? கிடையவே கிடையாது. சங்கர் சார் சொல்லியிருக்காரு, ஏதோ ஊமை குயிலோ கருப்பு குயிலோ ஃபஸ்ட்டு படமாக அதுதான் பண்ணுறதா இருந்தேன் அப்படின்னு, ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஆனால் அவங்க வந்து பெரிய டைரக்டர். அது வந்து எல்லோரும் அதான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இவங்க பார்த்து இவங்க இந்த படம் தான் எடுப்பாங்க, அந்த படம் இல்லை, எல்லாரும் இதுக்குள்ளேயும் லைஃப்பில் பெயின்ஃபுல்லாக ரொம்ப அற்புதமான கதைகள் இருக்குது. அவங்க சினிமாவுக்கு வந்து இதில் ஜெயிச்சிட்டாங்க, அந்த பக்கம் போகல. ஆனால் நீங்கள் எல்லோரும் இதை பார்க்க ஆரம்பிங்க, எல்லா படமும் பார்க்கணும். நான் சொல்கிறேன், இந்த படங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு. சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம தமிழ் சினிமாவுடைய படங்கள்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் நான் இப்போ எனக்கு ஆக்சுவலி ஒரு 15-20 கதைகள் அதெல்லாம் எப்போ படமாக்கப்படும்னு ஆவலாக இருக்கேன். நான் பண்ண படங்களை தாண்டின கதைகள் இருக்குது. பயங்கரமாக சின்ன விஷயத்தை அப்படி பிரமாதமாக செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் படம் பார்க்க ப்ரொடியூசர்ஸ் இல்லை.
இது என்னப்பா இது சும்மா 2 பேரும் ஒருத்தர் இப்படி அப்படிங்கிறது இருக்குல்ல, இது ஜெயிச்சா அதெல்லாம் நடக்கும். வெரி நைஸ். நீங்க என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் சினிமால எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்படுறீங்க? இதில் இப்போது மதர் கேரக்டர் பண்ணனால மதர் கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படி எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வரும்போது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒரு இம்பேக்டாக இருக்கணும், அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும், கதையும் நல்லா இருக்கணும். பட் எனக்கு பெரிய ஆசை என்னென்னா ஒரு காமெடி ரோல் பண்ணணும். நல்ல ஒரு ராம்காம் சொல்ல முடியும், ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் இப்போது யாருமே அவ்வளோ பண்ணதில்லை.